ஓகே கனியா, அடுத்ததான் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சூர்யாவை பத்தி தான் பார்க்க போறோம். சூர்யா. ஓகேவா? சோ சூர்யா அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஆஃப் கோர்ஸ் பிடிக்கும். உனக்கு கூட கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கட்சிக்காரர் அப்படின்றதுனால ஹலோ, ரொம்ப பிடிக்குமா? நான் போன வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ண குள்ளமா இருக்கிறவங்க தான் ஏதோ ஒண்ணு சாதிப்பாங்க. அப்ப ஹைட்டா இருக்கவங்க சாதிக்கலாம்னு சொல்ல வர. சரி பாத்துக்கிறேன். ஐயோ அவ்வளவு சொல்ல நானு. சரி ஓகே. அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெங்கட் பிரபுவோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த ஹாரர் மூவி. ஆமா ஆமா. சோ அந்த ஹாரர் கூட காமெடி பேய் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது வந்து பேய் பிசாசு இந்த மாதிரி பேர் வச்சிருந்தாங்க. இப்ப கடைசியா வந்து அதுக்கு ஒரு பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓ வெச்சிட்டாங்களா? வெச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா மாஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. படத்துக்கு எப்படிப்பா சம்பந்தம்? ஒருவேளை மாஸ் ஹிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி வச்சிருக்காங்களோ என்னமோ தெரியல. சென்டிமெண்டலா இருக்கும். சோ மாஸ்னு வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்ததா சூர்யா வந்துட்டு இன்னொரு படமும் வந்து கமிட் ஆயிருக்காரு. யார் கூட அப்படின்னா யாவரும் நலம் பாத்திருக்கியா? ஆமா. நம்ம மாதவனுடைய பேய் படம் தானே. அந்த படத்தை டைரக்ட் பண்ண விக்ரம் குமார் இருக்கார்ல, அவரோட தான் வந்துட்டு இவர் வந்து ஜோடி சேர்ந்திருக்காரு. விக்ரம் குமார் வந்து ஆல்ரெடி தெலுங்குல பார்த்தோம் அப்படின்னா மனம் அப்படின்ற ஒரு படம் வந்து எடுத்து செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அந்த படத்துக்கிட்ட இருந்து யார்கிட்ட வந்து அப்ரிஷியேட் வாங்கினா தெரியுமா? நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்து கமல் சார் அப்ரிஷியேட் பண்ணாருன்னா கண்டிப்பா அது செம்ம படம் தான். அப்போ எஸ் ஆஃப் கோர்ஸ் அவர் வந்து கூப்பிட்டு வந்துட்டு இந்த டைரக்டர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிருக்காரு. சோ இப்ப சூர்யாவும் இவரோட ஜோடி சேர போறது அப்படின்னும்போது ஒரு செம்ம மூமெண்ட் இல்ல. அவங்களுடைய அடுத்த படமும் ஹிட் ஆகணும் அப்படி சொல்லி நம்ம வாழ்த்துக்கலாம்.